சரி வா போலாம். இப்போ உனக்கு சந்தோஷமா இல்ல வீணா? இன்விடேஷன் அத காணோம். அதா இருக்கு. நல்ல வேளை. அந்த மீன் அதை எடுத்துட்டு போயிடுச்சு. சரி வா நம்ம போய் அதை பிடிக்கலாம். முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? ஆனா நான் கண்டிப்பா விழாக்கு போய்தான் ஆகணுமாப்பா? ஆமா ஃபர்கிஸ், இந்த விழாவை ஏற்பாடு பண்ணி இருக்கிறதே உனக்காக. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கல, எனக்கு ராஜா அங்க விருப்பமே இல்ல. எனக்கு ஒரு பாட்டனிஸ்ட் நீ ஆகணும். முட்டாள் மாதிரி செடிகளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காத. உன்னை ராஜாவாக்க நினைச்சா நீ தோட்டக்காரனாக்க ஆசைப்படுற. நல்ல பையனா நீ உடனே போய் உன்னோட பாடங்களை கவனி. சரிப்பா. நீ கோச்சுக்காத, அப்பா கோவமா இருக்காரு. அதான் முத்துக்கள் பதிக்கப்பட்ட கடல் மெடாலியன் கூடிய சீக்கிரமே எனக்கு சொந்தமாக போகுது. என்ன பயமுறுத்தாதன்னு உனக்கு நான் எத்தனை முறை சொல்றது? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆள முடியலையே. சரி, நீ சிலாவை பாத்தியா இல்லையா? பார்த்த அவ அதை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்ட. நல்ல விஷயம். அந்த விழாவுல ராஜாவுக்கு விஷத்தை கொடுத்தான்னா அவரோட கதை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா என்னோட ராஜ்யம் ஆரம்பமாகும். அப்ப இந்த கடல்ல எல்லாரும் என்ன ஒரு சரித்திர நாயகனா அழைப்பாங்க. அப்புறம் என் மகனும் இந்த கடலுக்கு ராஜாவாயிடுவான். அடேங்கப்பா, உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும் போல. ஆமா, நிறைய திட்டங்கள் என்னோட மனசுல இருக்கு. என் பையன் ராஜாவானதுக்கு அப்புறம் இந்த மொத்த ராஜ்யத்தோட அதிகாரமும் என் கைப்பிடியில இருக்கும். ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த மகாராஜாவுக்கு ஏத்த ஒரு மகாராணிய தேடுறதுதான். வேணும்னா சிலா கிட்ட பேசிப்பாரு. ஏன்னா அவ வீட்டுல ஒரு அழகான பொண்ணு இருக்கா. என்ன சொல்ற? அடடா, நான் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லலையா? ரொம்ப அழக. என்ன ஒரு 17 வயசுதான் இருக்கும். உனக்கு எங்கேயோ ஒரு விஷயம் இடிக்கிற மாதிரி தோணல? உண்மையாவா? கூட்டி கழிச்சு பாரு, உனக்கு நல்ல விட கிடைக்கும். முரே, அந்த பொண்ணை உடனே இங்க கூட்டிக்கிட்டு வா. அவகிட்ட நான் சில முக்கியமான கேள்விகள் கேட்டாகணும். நம்ம ரொம்ப நேரமா நீந்தி போயிட்டு இருக்கோம். இப்போ இருட்டது வேற. எனக்கு பயமா இருக்கு. ஹே, அங்க பாரு. சீக்கிரம் அத பிடிக்கணும். வெளிச்சம் தெரியுது அப்படின்னு நம்ம வந்துட்டோம். லூமினா, போகாத.